சரி போ. கிழவி அறிவு இருக்கா? பச்சை குழந்தைய வெயில போடுறிய, சூடு தாங்கம்மா. ஏடா, நீ பெத்த பிள்ளைய சித்த நேரம் வெயில போட்டதுக்கு இந்த துடி துடிக்கிறியே. நான் பெத்த பிள்ளைடா நீ. நீ வெடியால இருந்து சோறு தண்ணி உங்காம வெயில்ல இப்படி கஷ்டப்படுறியே, என் மனசு தாங்குமா? ஏ கண்ணு ராசகுட்டி, இன்னைக்கு சனிக்கிழமை கண்ணு, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு ஆறுமுகத்தை வர சொல்லியிருக்கேன். நீ பாட்டுல நேரமே எந்திரிச்சு குளிச்சிடாத கண்ணு.
ஏண்டாடே ராத்திரி பூரா ராசுக்குட்டி ஜிரு ஜிருன்னு மூக்கு உறிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கோழி சூப்பு வச்சு கொடுக்கணும்னு காலையிலே சொன்னல. இன்னுமாடா கோழி உரிக்கிறீங்க? ஏன் வேலு, ராசுக்குட்டி வெளியே போறதுக்கு மோட்டார் சைக்கிள் தொடச்சு ரெடியா நிக்கணும், இல்ல பிச்சு விடுவேன். என்னங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் வாங்க. ஏனுங்க போட்டோல இருக்கிறது உங்க பையனுங்களா? ஆமா. அவர் வக்கீலுங்களா? இல்ல. இன்ஸ்பெக்டருங்களா? டாக்டருங்களா? நீங்க ஊருக்கு புதுசா? ஆமாங்க, இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணேன். ஊருக்குள்ள போய் பெரிய பண்ண மகன் ராசுக்குட்டி எப்படின்னு கேளுங்க. அவங்க கதை கதையா சொல்லுவாங்க. 5ஆம் கிளாஸ் கூட படிக்கல, பாதியில ஓடி வந்துட்டான். இப்படி விதவிதமா போட்டோ எடுத்து மாட்டி வைக்கிறது ஒன்னும் குறைச்சல. சரி சரி, நீங்க போங்க. அவனை பத்தி அதையும் விசாரிக்கிறது அவங்க ஆத்தாக்காரிக்கு தெரிஞ்சது, கையில கொள்ளிக்கட்டையோட வந்துருவா. யாருங்க அது? ஐயோ, நான் ஒண்ணு கேட்கலீங்க. என்னாச்சுங்க? தபால்காரரையா என்ன பார்த்து தலதறிக்க ஓடுறாரு? அவர் ஓடுறது இருக்கட்டும், நீ எதுக்கு நேத்துல கையில கொள்ளிக்கட்டையோட வந்த? வாசல்ல ஒரு கரையாம்புத்து அசிங்கமா இருக்கு, அதுக்கு வைக்க எடுத்துட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். போஸ்ட்மேன் உன் பையன் கலர் கலரா போட்டோ எடுத்து வச்சிருக்கானே, என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதெல்லாம் கேட்காதப்பா, அத கேட்டா ஆத்தாக்காரி கோவிச்சுக்கிட்டு கையில கொள்ளிக்கட்டையோட வந்துருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு தகுந்தாப்புல நீயும் கொள்ளிக்கட்டையோட வந்த. தப்பிச்சா போதும்னு ஓடிட்ட. ஆமா, துரை என்ன பண்ணிட்டு இருக்காரு? குளிச்சிட்டு இருக்காப்ல, இப்ப ரெடியாகி வந்துரும். ஆஹா, அவர் ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆகாரமா? ஆமாங்க, குழந்தை சாப்பிடாம நம்ம சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? உட்காரு கண்ணு. ஏன்னா டேய், என்னடா அது துணி? சென்ட் வியாபாரி மாதிரி. உலகத்துல எவனா இப்படி ஒரு கலர்ல துணி போடுவானா? சும்மா இருங்க. 1000 பேர் இருக்கிற திருவிழா கூட்டத்துல நம்ம ராசுக்குட்டி போனா கூட அவன் போட்டிருக்க துணியை வச்சே பளிச்சுன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு யாருமே போடாத ஒரு நேரத்துல துணி போட்டிருக்கான். அதை மெச்சு 2 வார்த்தை பேசுவீங்களா? சும்மா அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டு. அவன் ரசனைக்கு மேல ஓ ரசனை. கருமம் கருமம். நீ சாப்பிடு கண்ணு. கண்ணு கண்ணு, துப்பு துப்பு துப்பிரு கண்ணு. இட்லியில எப்படி வந்தது கல்லு? என்ன டேய், எதுக்குடா துப்புன? இல்ல, ஆத்தா துப்பு சொல்லிச்சு, அதான் துப்புனேன். நீ ஏண்டி துப்ப சொன்ன? கல்லு கடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, அதான் துப்ப சொன்னேன். ஏண்டி கல்லு கடிச்சது நான், நீங்க துப்பிக்கிறீங்களா? என்ன கண்ணு பொறப்புல? அப்ப எதுவுமே கொடுக்கல. என்னடா கொடுக்க சொல்ற? இத்தனை நாள் நான் உனக்கு கொடுத்து கெடுத்தது போதும், இனிமே நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். ஆட,
4 நாளைக்கு ஒரு தடவை என் பிள்ளைகிட்ட வம்பல் காட்டி உங்களுக்கு தூக்கமே வராதாக்கும். ஏண்டி எப்பவும் என்கிட்ட எகிரிக்கிட்டு இருக்கியே, ஊதாரித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். இவனை ஒரு தடவை கண்டுச்சிருப்பியா நீ? என்னத்த என் பிள்ளை ஊதாரித்தனமா சுத்துறாங்கிறீங்க? அவன் என்ன குடிச்சிட்டு கூத்தியால வச்சுட்டு திரியிறான். இந்த காலத்துல பொட்டுக்காரி நிலம் வச்சிருக்கவன் போடுற போடு சொல்றதுக்கு இல்ல. என் பையன் பொட்டாட்டம் போறான், பொட்டாட்டம் வர. எல்லாம் சரிடி, அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வேண்டாம். கல்யாணம் காட்சின்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா எல்லா பொறுப்பு தன்னால வந்துரும். கூடுங்க. பொட்டி சாவி தொலைஞ்சு போச்சு. ஆட. இல்லடி, எடுத்து ரெடியா வச்சிருக்கீங்க. அப்புறம் என்னத்துக்கு பிள்ளை கிட்ட மல்லு கட்டுறீங்க? இந்த கண்ணு கூலிங் கிளாஸ போட்டுக்க கண்ணு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இது பாரு கண்ணு, வெய்ய காலம், ஊருக்குள்ள அங்கங்க அம்மா போட்டிருக்குது. ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருக்காம நேரத்தோட வீட்டுக்கு வந்துரு. என்ன ஏண்டா செம்புலி, எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? வர வழியில மணியக்காரர் புடிச்சுட்டாராத்தா. ஆமா, நேத்து வந்து மணியக்காரர் குய்ய முறையான்னு கத்திட்டு போறாரு. அவர் வீட்டு நாயை நீ கடிச்சிட்டியாம? ஏண்டா? அது என்ன கடிச்சது, அதனால நானும் திருப்பி கடிச்சு வச்சேன். சரி சரி, இந்தா இதுல சாத்துக்குடி சூசு, தக்காளி சூசு, பழமெல்லாம் வச்சிருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ வாயில போட்டுக்காத. இல்ல போ. என்னங்கண்ணு? இல்ல புளிநகை உள்ள மாட்டிட்டு இருக்கு, வெளிய வர மாட்டேங்குது. வெளியில எடுத்து விட்டா போகுது. என்னடே, என்னடா மோட்டார் சைக்கிள் மேல ஏறி நின்னுகிட்டு இருக்க? அவர் கூட சரிக்கு உட்கார்ந்தா அவ்வளவு மரியாதை இருக்காதுங்க. ஆத்தா திட்டும். வராதா? சரிங்கண்ணு. உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். இன்னும் 1 மாசம் டைம் கொடுங்க. எல்லாத்தையும் நான் எப்படியாவது கட்டிவிடுறேன். ஐயா நான் எங்கயா போவேன்? வணக்கங்க. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாருங்க. 6 மாசம் ஆகி திருப்பி கொடுக்கல. அதான் ரிப்போர்ட் பண்ணி ஜப்தி பண்ணிட்டு இருக்கேன். ஏயா, ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டு ரிப்போர்ட் பண்ணி ஜப்தி பண்ற? அதானே, ராஸ்குட்டினா ஒரு பயம் வேண்டாம். மரியாதை எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்க சொல்லு. எடுத்து வைக்க சொல்லியா? எடுத்து வைப்பா எல்லாம். ராஸ்குட்டி 10,000 ரூபாய். ராஸ்குட்டி நான் சொன்னேன்னு சொல்லி எங்க ஐயங்கிட்ட போய் 10,000 ரூபாய் பணம் வாங்கிக்கோ. ராசுகுட்டி, நீங்க மகராசா இருப்பீங்க. என்னடா படத்து பேரு? அது பசங்களா இங்க வாங்கடா. என்னடா படம் அது? அகத்தியர். அப்படின்னா அது ஒரு ஆள் பேரு. யார் இருந்தாலு? மாமுனிவர். என்னடா அது மாமுனி ஈவுனிங்கிறா? டேய் பரவா ராஸ்கோல், ஐயாவுக்கு புரியுற மாதிரி விளக்கமா சொல்டா. மாமுனிவர்னா சாமியாரியா? சாமியாரா? ஏன் அந்த சாமியாரா போனா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏண்டா கீழே 100 போஸ்ட் அடிச்சிருக்க, அது என்னது? அதிவிரைவில் நாகசக்தி. நாகசக்தியா? அதுவும் ஏதோ பாம்பாட்டி படம் மாதிரி தான் இருக்கு. வணக்கம் ராஸ்குட்டி. வணக்கம், இங்க வா. டேய் நீங்க போட. என்ன ராஸ்குட்டி இவ்வளவு? என்ன அது அகத்தியர் சாமியார் படமும் பாம்பாட்டி படமும் போட்டுக்கிட்டு வேற எதுவும் சண்டை படமா உனக்கு கிடைக்கலையா? அது வந்துங்க ராசுகுட்டி. என்னையா வந்து போயிட்டு கொட்டாய்க்கு தீ வச்சு கொளுத்தணுமா? உனக்கு தெரியுமில்ல ராசுகுட்டிக்கு எம்ஜிஆர் படம் தான் பிடிக்கும்னு. 2 நாளைக்கு ஒரு தடவை மாத்தி போட வேண்டியதானே? இந்த படத்துக்கெல்லாம் பொட்டிக்கு 50,000 கொடுத்தா போதுமுங்க. ஆனா எம்ஜிஆர் படம்னாக்க பொட்டிக்கு 12,000 கொடுக்கணுங்க. ஒண்ணு பண்ணு, நான் சொன்னேன்னு சொல்லி எங்க ஐயங்கிட்ட ஒரு 12,000 ரூபாய் வாங்கி சாயங்காலம் ஒரு எம்ஜிஆர் படம் போடு, நான் வந்துடுறேன். சரி ராசுகுட்டி. இந்த பார், நாங்க ராத்திரி வர்றதுக்கு 11:30 12 மணி ஆகும். அதுக்கு முன்னாடி நீ ஆட்டம் கிட்ட ஆரம்பிச்ச அப்புறம் டூரிங் பேக்கேஜா தும்சம் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. வணக்கம் ராசுகுட்டி. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. ஏன்னு இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்களா? ஆமாங்க.
ஏனுங்க இன்னும் என்னத்துக்கு உலாத்திக்கிட்டே இருக்கிறீங்க? படுக்கல? வாய மூடி. எவனோ எங்கேயோ ஜப்தி பண்ணா இவனுக்கு என்ன? 10,000 ரூபாய் எங்க அப்பன்ட்ட வாங்கிக்க. இவனுக்கு எம்ஜிஆர் படம் பார்க்கணும்னு ஆசை இருந்தா டவுன்ல போய் பார்க்க வேண்டியதுதானே? அந்த படப்பொட்டிக்கு 12,000 ரூபாய் அதையும் எங்க அப்பன்ட்ட வாங்கிக்க. இன்னைக்கு அவன் வரட்டும், 2ல 1 பாத்துறேன். நினைத்தேன் வந்தாய் 100 வயது. டேய், இந்த பக்கம் உட்கார்றா. ஏங்க காலை தூக்கி நல்லா மேல வச்சுக்கோங்க. எதுக்கு? ஆனா ஒரு ஆட்டத்துக்கு 12,000 ரூபாய் செலவு பண்ணி படம் பாக்குறோம், சும்மாவா? நல்லா காலை தூக்கி மேல வச்சுக்கிட்டு ஆனந்தமா படம் பாருங்க. அந்த பக்கம் உட்கார்றா. இங்க பட மாட்டாங்க, அங்க பாரு, உட்காரு. அம்மா, என்னை விட்டு நீங்க போகவே மாட்டீங்கம்மா. ரொம்ப காலத்துக்கு என் கூடவே இருப்பீங்கம்மா. அம்மா, அம்மா, என்ன மணி? அம்மா, சொன்னா கேளுங்க. இந்நேரத்துல என்னத்துக்கு அவங்ககிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு? பாவம் என் புள்ள. படம் முடிஞ்சு 1 மணிக்கோ 2 மணிக்கோ அசதியா வருவான். ஆமா ஆமா, அசதி ஆகிறதுக்கு நாள் பூராவும் மம்பட்டியை பிடிச்சு பொழந்து கட்டிட்டாரு. அவனை விட போறதில்லடி. நானாச்சு அவனாச்சு. அப்படி கை தட்டா, சும்மா படம் பார்த்துட்டு இருக்க கழுத. கலர் நோட் சொல்லு. சீக்கிரம்டா. ஏய் கல்யாணம் மாட்டா. சேப் கலர் மாட்டா. மஞ்சள் கலர் மாட்டா. படம் நல்லா தான் ஓடிட்டு இருக்குது. அட ஒரு கடை விட்டீங்க. ஏய் எவனே கொண்டு கொடுத்தது? படத்தை நிறுத்த நிறுத்து. முதல்ல படத்தை நிறுத்து. படத்தை நிறுத்து. லைட்டை போடியோ. எவன்டா கால் கொடுத்தது? அருவாள் எடுத்துட்டு வந்தா கூறு போட்டுருவேன். ஏன்னா நாங்க பொட்டி எடுத்துட்டு வரலன்னா நீங்க எம்ஜிஆர் படம் பாத்துருவீங்களா இங்க? பேசாம ஓ ராஜ்குடி சம்பளியா மன்னிச்சுக்கு சாமி. அதானே பார்த்தேன். டேய் லைட் ஆஃப் பண்ணு, படத்தை போடுறா. சொன்னா கேளுங்க. இந்நேரத்துல சண்டை கட்டி என் புள்ள கோச்சுக்கிட்டு சாப்பிடாமயே தூங்கிடுவாங்க. உன் பையன் உருப்படாம போயிட்டு இருக்கான். அதை பத்தி உனக்கு கவலை இல்ல. ஒருவேளை சோத்துக்கா கவலைப்படுற? எங்க சொன்னா கேளுங்க. ஏன்னா செம்பிளி சொல்லுங்க. நம்ம மோட்டார் பைக்ல அந்த புடுபுடு சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ராக்கெட் சைலன்ஸ்னு ஒண்ணு இருக்கா, அதை வாங்கி மாட்டோம்னா சத்தம் பிரமாமா கேட்கும். அது மட்டும் இல்ல, அப்புறம் அந்த டாங்கி யாருனோ கழுதாரனோ என்னமோ சொன்னாங்க, அத கூட அவசியம் வாங்கி மாட்டிருந்தா. ஆமாமா, அதை மாட்டி அடிச்சோன்னு வைங்க, ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே பையன் வரானு ஐயன் வில விளத்து நடுநடுங்கி நிக்க மாட்டாரு. என்ன சொல்றீங்க? நிக்க மாட்டாரு. என்ன சொல்றீங்க? ஏண்டா இவ்வளவு தூரம் ஜபர்தஸ்தா பேசிட்டு வர்றியே, உங்க அப்பா என்ன நோட் அடிக்கிற மிஷினா வச்சிருக்கான்? செலவு பண்றதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம்? நீ என்ன எப்ப பாரு காசு பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்க? நான் கேட்காம வேற எவன்டா கேட்பான்? நீ என்ன எதுக்கா பெத்த? பெத்தது சொத்தை காப்பாத்துறதுக்கு, அழிக்கிறதுக்கு இல்ல. இது ஒண்ணு நீ சம்பாதிச்ச சொத்து கிடையாது, எங்க தாத்தா சம்பாதிச்சது. தாத்தாவா? ஆமா, தாத்தா சம்பாதிச்சத அனுபவிக்கிறதுக்கு பேரனுக்கு உரிமை இருக்கு. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இது செல்லும். ஓட்டுக்கா? ஐயோ ஐயோ நெஞ்சு வலிக்குதுங்க. ஐயோ ஓடியாங்களே. தெரியாச்சு. என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதுங்க. சிம்பிளி ஓடி போய் வைத்தியர் கூட்டானா போடா. என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. டேய் பாத்துட்டே போறியாடா? போய் வைத்தியரை கூட்டியாடா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், வைத்தியர் வரதுக்கு நேரம் ஆகும். நம்மளே வைத்தியர்ட்ட போயிடலாம். வலிக்குதுன்னு சொன்னீங்க. பொடி நடையா போயிடலாங்க. சரி சரி வா, மெதுவா வா. என்ன விட்டுடுங்க, நான் இன்னொரு வாட்டி வர மாட்டேன். விடுங்கடா. மாங்காய் திருநியா? சொல்லுப்பா, மாங்காய் திருநியா? ஆமா. எத்தனை மாங்காய் திருடி சாப்பிட்ட? ஒண்ணே ஒண்ணுதான். 2 இல்ல? இல்ல ஒண்ணே ஒண்ணுதான். அப்படியா? காட்டு. இன்னொரு வாட்டி தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச மொத்த பத்தி முடிச்சிடுவேன். கத்தாத. அண்ணி அண்ணி சீக்கிரம் அண்ணன் எழுப்புங்க. என்னங்க என்னடி? உங்க பெரிய ஆத்தாலும் பெரியப்பனும் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் அம்மா வந்துட்டாத்தா. எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்க? எங்க எத்தனங்காட்டுல வேலை நடக்கலாத்தா, அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கேன். டேடே என்னடா எல்லாத்தையும் நீயே சுமந்துட்டு வர?
ஆளு கொண்ட கொடுக்க கூடாது. யாரு இதுங்களா? தண்டம் நல்லா தின்னு தூங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ கூட எழுப்பி தான் கூட்டிட்டு வரேன். டேய் ஏறடா. ஓடி போயிட்டு பெரியப்பனுக்கு ஒரு சேர் எடுத்துட்டு வா. டேய் அந்த பையன் கொடுத்துட்டு போ. ஆமா, எங்கடா உங்க ஒப்பனை காணா? அது வர ராத்தா. அப்பப்போ மாந்தப்புக்குள்ள பசங்க பூந்துடுறாங்க. அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தேன். சரி சரி. சரிப்பா ஒந்திக்கா. பெரியமா ஒட்டி நில்லு, 2 பேத்துக்கு சேர்ந்தாப்புல பிடிக்கிறேன். பெரியப்பா 2 லோடு தேங்காய் 24,000, 100 மூட்டை நெல்லு 20,000, மஞ்சள் 50 சட்டை 1,15,000, மொத்தம் 1,59,000. ஏய் செங்கோட, பெரியப்பா இந்த 10,000 இந்த பணத்தை வீட்டு செலவுக்கு வச்சுக்க. சரி பெரியப்பா. ஏனுங்க மணிகார் வீட்டு புள்ள சீருக்கு நேரமாச்சுல? ஆமா மறந்துட்டேன். இந்தப்பா 10,000. தாம் பெத்த பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு சீட் ஆடுறதுக்கு 10-15,000 ரூபாய் கொடுத்து அனுப்புறாரு. வருஷம் பூரா நம்ம இந்த தோட்டத்துல கிடக்குறோம். இந்த பணம் குடும்ப செலவுக்கு பத்தாது பெரியப்பா. இன்னொரு 10,000 சேர்த்து கொடுன்னு கேட்கறதுக்கு உனக்கு வக்கீங்களா போச்சு. 3 லோடு தேங்காய் அனுப்பிச்சது. ஆனா பெரியப்ப கிட்ட 2 லோடு தான் கணக்கு சொன்னேன். இந்தாங்கப்பா 18,000. ஏன்னா இது தப்பில்லைங்களா? இந்த விஷயத்தை பெரியப்பா கிட்ட சொன்ன கொன்னுருவேன். கொஞ்சம் இரு. ஏ சங்குடி, என்னங்க சொன்ன பணா? இங்க வாங்க. என்னங்க சொன்ன பணா? என் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கங்க. என்னது போட்டோவா? நீங்க எவ்வளவு பெரிய மனுஷரு, உங்க கூட உட்கார்ந்து நான் போட்டோ எடுத்துக்கலாங்களா? பரவாயில்ல உட்கார்றா. இல்லீங்க, உங்க கூட சரிக்கு உட்கார்ந்து அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க. நான் ஆசையா கேட்கறேன்ல. ஆசையாவா? உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. இப்ப நான் எதுக்காக உங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? அதான் ஆசையான்னு சொன்னீங்களே, அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. இவன் என்கிட்ட 3,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான், இவன் 5,000 ரூபாய் வாங்கியிருக்கான், நீ 10,000 ரூபாய் வாங்கியிருக்க. திடீர்னு யாராவது ஊரை விட்டு ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோ, போலீஸ்க்கு அடையாளம் காட்ட வேண்டாம். ஆசையா ஆசை. ரெடியா? சரிங்க. மாமூலா போடுற மாதிரி பெரிய சைஸ் தானுங்க. ஆமா, நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர வேலை இருக்கு. வரும்போது கடைக்கு வர்றேன். போட்டோ ரெடியா இருக்கணும். ஏங்க என்னங்க புள்ள ரொம்ப லட்சணமா இருக்குல்ல? லட்சணமா? கட்டின இந்த பிள்ளை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டுண்டா. யோ இங்க வாயா. நடுவால இருக்க அந்த பொண்ணு யாரு? அதை நான் எடுக்கலைங்க, முதல் எடுத்தது. யார் எடுத்தா என்ன? யாருன்னு கேக்குறேன்ல. இத பாருங்க, சுத்தி வர 30 கிராமம் இருக்குது. தினசரி 40-50 பேர் போட்டோ எடுக்க வராங்க. நாங்களும் வாரத்துக்கு 3 நாள் கல்யாணத்துக்கு போறோம். யாரு என்னங்கிற வர எப்படிங்க தெரியும்? சரி, யார் என்ன நான் கண்டுபிடிச்சுக்கிறோம். அந்த போட்டோ கொடு. ஐயோ, விளம்பரத்துக்கு வச்சது கொடுக்க கூடாதுங்க. யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? அரஞ்சனா பாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. போடா போய் வரா. ஏன் அந்த அளவுக்கு போய் நீங்க சும்மா இருங்க. இந்த காலத்துல இப்படி இருந்தா மதிப்பு. இல்லன்னா அவன் இழிச்சவன் நம்மள ஏறி மீச்ச மாட்டானுங்க. ஒரு 500 ரூபாய் பணமாவது கொடுங்களேன். 500 என்னையா? 1000 வேணாலும் தர்றேன். டேய் செம்பு, ஏங்க எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த போட்டோவையும் கையோட வாங்கி போயிட்டான்னு வைங்க, யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கல்யாண செலவு 1,000 இல்ல? யோ, அது அயல்நாட்டு பொண்ணியா? தெரியும், பொள்ளாச்சி தாண்டி தானே. அதையும் தாண்டியா? சரி வேண்டாம் விடு. ஏன் இந்த போட்டோ ஒரே தூசும் தும்பமா இருக்க? அதெல்லாம் தொடச்சு அழகா வைக்கிறது இல்லையா? இங்க என்ன ஒரே மண்ணா இருக்கு? ஓ அதுல இருக்கா? சரி அதுவும் நல்லதா இருக்கு, பரவாயில்ல விடு. ஏன்னா செம்பிளி, பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ணை எந்த ஊர்லயாவது பாத்துருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சு வரையா? நல்லா இருக்க. இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது? பாக்குறவன் பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான். இப்பவே உன்னை பார்த்தா அப்படித்தாண்டா இருக்கு. அது சரி. நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்றது? நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் இருந்தா என்ன பண்றது? ஆரம்பத்திலேயே அபசகனமா பேசாதடா. இந்த பொண்ணு எனக்குன்னே பிறந்தவ. நிச்சயமா இன்னும் கல்யாணம் இருக்காது.
எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு. ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க, நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன். இந்தாங்க, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும். ஐயோ, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும், புரியுதா? வரும் வரும், கண்டிப்பா வரும். இழிச்ச என்ன சந்தோஷம். சரி சரி. காணவில்லை. என்னடா அது காணவில்லைன்னு போட்டு கீழே என்னென்ன எழுதிருக்கு? அதாங்க அந்த பொண்ணுக்கு பைத்தியம், அதனால காணாம போயிடுச்சு. யார் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் 10,000 ரூபாய் ரொக்க பரிசுன்னு கொடுத்துருக்கேன். அறிவு கட்டவனே, நான் கட்டிக்க போற புள்ள அது எதுக்கு நான் பைத்தியம் பேப்பர்ல போட்டேன்? அட புரியாத ஆளா இருக்கீங்களே, அந்த பொண்ணு போட்டோ பேப்பர்ல போட்டதானே போலீஸோ இல்ல வேற யாராச்சும் நேர்ல கூட்டு வருவாங்க, இல்ல நமக்கு தகவல் கொடுப்பாங்க. என்னடா அது இப்படிக்குன்னு போட்டு கீழே என் பேர் இல்ல வேற ஏதோ பேர் மாதிரி இருக்கு. நம்ம சூனாப்பானா பேரு. சூனாப்பானா? யார், நம்ம ஊர் செட்டியாரா? ஆமா. எதுக்கு என் பேருக்கு பதிலா அந்த ஆள் பேர் கொடுத்த? வரவு செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது வில்லங்க வந்துச்சுன்னு வைங்க, அவர் மாட்டிக்கிட்டோம், அதனாலதான் அவர் பேரை கொடுத்தேன். என்ன நம்ம தோட்டத்தாளுங்கெல்லாம் வார கூலிக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா, நீங்க வந்தீங்களா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். என்னம்மா இது? எப்பவுமே நாத்து நடுறதுக்கு மாமூல் கூலி 25 ரூபா தானே? 10 பேர் நாத்து நட்டுருக்கீங்க, அப்படி பார்த்தா 6 நாளைக்கு 7 ஏக்கர்ல நட்டுருக்கணும். ஆனா நீங்க 6 ஏக்கர் தானே நட்டுருக்கீங்க. இல்லம்மா, 10 பேர் நடதா இருந்தா ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் தானே கணக்கு. யார்கிட்ட கணக்கு சொல்றீங்க? என்கிட்டயா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? பிஎஸ்சி அக்ரி, விவசாய படிப்பு. இத்தனை நாள் எங்க அப்பா வேணா ஏமாத்திட்டு இருந்துக்கலாமே தவிர இனிமே பண்ணையம் பார்க்க போறது நான். என்ன யாரும் ஏமாத்த முடியாது. இல்ல கண்ணு, 10-20 வருஷமா அவங்க பண்ணையில வேலை செய்யறோம், நாங்க ஏமாத்துவோமா? அப்படின்னா நீங்க 7 ஏக்கர்ல நட்டுருக்கணும், ஏன் 6 ஏக்கர் நட்டீங்க? இல்லம்மா, நீங்க யார வேணா கேட்டு பாருங்க. 10 பேர் நடந்தா இருந்தா 6 நாளைக்கு 6 ஏக்கருக்கு மேல நட முடியாதுமா. முடியாது? கணக்கு ஃபாலோ மீ. நீங்களும் நடங்க. அந்த நாத்த கொண்டாயா. கணக்கு அந்த ஸ்டாப் வாட்ச் எடுங்க. நீங்களே வச்சுக்கோங்க. நான் ஆன் பண்ண சொன்னதும் கரெக்டா ஆன் பண்ணோம். ரெடியா? ரெடிமா. ஆன் பண்ணுங்க. என்ன இப்படி நாத்து நடுறாங்க? அடுத்தது அந்த ரசனத்துல தான் இருக்கும். கணக்கு அந்த வாட்ச் ஸ்டாப் பண்ணு. கொண்டாயா. 4 நிமிஷம். 4 நிமிஷத்துக்கு ஒரு கத்தைன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு 120 கத்தை ஆகுது. That means 120 into 6 for 10 members equal. 6 நாளைக்கு 7 ஏக்கர் தாராளமா நடலாம். நடலாம். அதுலயும் அம்மா நடுற அழகு இருக்கு, அந்த அழகு இங்க இருக்க வேற யாருக்காவது வருமா என்ன? அம்மா இன்னொரு கத்தை நடுங்கம்மா, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ சும்மா இருக்கியா? ஏமா ஒரு கத்தையை நட்டுட்டு அதை வச்சு கணக்கு போடுறீங்களே? நானெல்லாம் வெயில்ல வேலை செய்யறோம், கொஞ்சம் அசதியா இருக்குன்னு நிழலுக்கு ஒதுக்க மாட்டோமா? காலில் முள்ளுகளுக்கு குத்திருச்சுன்னா அதை எடுத்துட்டு தான் வேலை செய்யறோம். சில சமயம் பூச்சி புழு கடிச்சிருது இல்லையா? அதையெல்லாம் எந்த கணக்குலமா சேர்க்கறது? இதை பாருங்க, நான் விவசாயத்துக்கு படிச்சவ, இந்த கணக்கெல்லாம் சொல்லி என்னை ஏமாத்த முடியாது. பேப்பர்ல உன் போட்டோவை போட்டு உன்னை பத்தி முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. பேப்பர்ல என் போட்டோ எப்படி? கரெக்ட். போன வாரம் ஊசி போட்டு புடலங்காயை நீளமாக வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கூட்டரை எழுதி அமைச்சிருந்தேன். அது அநேகமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அத பாராட்டி பரிசு கொடுக்கறது சம்பந்தமா ஏதாவது எழுதிருப்பாங்க. அதான் எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. படுறி. நிஜமாவா? ஆமாண்டி, படிடுங்கிற. காணவில்லை. காணவில்லையா? என்ன புடலங்காயா? இல்லடி, உன் போட்டோவை போட்டு நீ காணாம போயிட்டன்னு நியூஸ் வந்திருக்கு, படிக்கிறேன் கேளு. மேலே படத்தில் இருக்கும் பெண் சித்தப்பிரமை பிடித்து காணாமல் போய்விட்டாள். அவள் இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் தந்தாலோ அல்லது ஆளை நேரில் கூட்டி வந்தாலோ ரொக்க பரிசு ரூபாய் 10,000. அந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கு. ரொம்ப படிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு. மூக்கு முடியுமா இருந்து என்ன பிரயோஜனம்? மூளை குழம்பி போச்சே. இப்படிக்கு சூனாப்பானா நெறிஞ்சிப்பேட்டை. ஐயா, முந்தா நேத்து வீட்டு மனை விற்பனைக்குன்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க சொல்லியிருந்தானே, குடுத்தியோ? கொடுத்தாச்சுங்க. சரி, கடை பத்திரமா பாத்துக்கோ. நான் வெளியே போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சூனாப்பானா அடகு கடை. நான் தான் சூனாப்பானா. அப்படிங்களா? நீங்க தான் விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. ரொம்ப சந்தோஷம்.
என்ன பாக்குறீங்க? இல்ல டயர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி சத்தம் கேட்டது, அதான் பார்த்தேன். சத்தம் இங்க வரல, அங்க பாருங்க. ஐயா, உன்னை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. என்ன ஒரு நெஞ்சல் தோர்ந்தா பேப்பர்ல அப்படி ஒரு விளம்பரம் கொடுத்த? பேசாத. என்ன சொல்லி விளம்பரம் கொடுத்த? எனக்கு சித்து பிரம்ம சரியில்லையோ? என்ன பார்த்து உனக்கு அப்படியே தெரியுது? வாயா. போட்டோல பார்த்ததை விட நேர்ல பாக்கும்போது ஆள் சும்மா வாட்ட சாட்டமா திமு திமுன்னு கலர் எல்லாம் ஜம்முன்னு தூக்குது போ. என்ன பார்த்தா ஊர்ல ஒவ்வொருத்தனும் வெட வெட நடுங்குவான். பேசாதையா. என்ன ஒரு தைரியம் இருந்தா எனக்கு சித்த பிரம்ம பிடிச்சிருக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துப்ப. உன்னை எங்க ஊர்ல வச்சு என்னங்க சின்ன பொண்ணு அக்கிரமா இருக்கு? யாரோ பாளையத்துக்கார பொண்ணா நம்ம ஊர் செட்டியார் அடிச்சு வண்டியில இழுத்துட்டு போகுதுங்க. செட்டியார் என்ன தப்பு பண்ணாரு? அதாங்க எங்களுக்கும் தெரியல. எதுவா இருந்தா என்னங்க? இந்த ஊர்ல இவரு ஒரு பெரிய மனுஷரு, இவங்க அண்ணாரு ஒரு பெரிய மனுஷரு. எதுவா இருந்தாலும் இவங்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணணும். இது ஊருக்கேல கேவலங்க. இதை விடக்கூடாதுங்க. 2 சவாரி வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்க ஒரு 10-15 பேர் போங்க. அந்த பொண்ணை வழியில நிறுத்தி செட்டியார மரியாதையா கொண்டு வந்து இங்க விட்டுட்டு ஊரறிய மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அப்படி முடியாது கிடையாதுன்னு அடம் பிடிச்சா அவ கைய கால கட்டி இங்க தூக்கிட்டு வாங்க. ஐயோ, என்னடா செம்புலி சித்தப்பு மூந்து குட்டையை குழப்பறானே. இந்த பாருங்க, 1000 தான் இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு பொண்டாட்டிய வர போறவங்க. அண்ணிய கூட்டியாந்து ஊரறிய மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அதை விட கேவலம் வேற ஒண்ணும் கிடையாது. பூடப்பட மாதிரி நாம உடனடியா ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தாகணும். என்ன சொல்றீங்க? எடுத்துருவோம். நட. மரியாதையா வண்டியை திருப்பி செட்டியார கொண்டாந்து எங்க ஊர்ல விட்டுட்டு ஊரறிய மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? மன்னிப்பா? டாய், போய் மோதுங்கடா. மோதுங்கடா. உங்க ஆளுங்க எப்படி அடி வாங்க பாத்தீங்களா? நம்மளும் போக மாட்டாங்க. இப்ப என்னடி பண்றது? இப்ப புரியுதா? எல்லாம் வண்டியில இறங்கியா, குதிரையை திருப்பியா. திருப்பு. என்ன உங்க ஊருக்கு கூட்டிட்டு போறீங்களா? இப்போ ஒன்ன எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறோம் தெரியுமா? மாவாட்ட வைக்க போறேன். வாங்கயா. இங்க வர கயிறு. நரம்பு மாதிரி இருக்கான். 3 வண்டி எப்படி பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கான்? சோளச்சோறு, எருமை தயிர், ராகி கூழு. மரியாதையா கைத்த விட போறியா இல்லையா? கைத்த விடணும். விட்டுறேன். அதான பார்த்தேன். வாங்க, வந்து தைரியம் இருந்தா கைத்த அவுத்துக்கங்க. தைரியமா? டேய், கை தவறு. என்னையா போய் கை தவுத்துக்கோ.
நமக்கு தான் விட போகுது. இழுக்கு நம்ம ஓடிடலாம். வாங்க போயிடலாம். கரெக்ட், நம்ம இருக்கவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கால தாமதமும் நமக்கு பேராபத்து உண்டாக்கும். எங்கே ஓடுற? ஆமா, உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க எல்லாம் போட்டோ பிடிச்சு வைக்கிறியாமே, நிஜமாவா? எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? ஓடு பா, எந்த பக்கம் ஓடு? அந்த பக்கம் ஓடு. என்ன என்னையா சொன்ன? என்ன மாவாட்ட வெப்பனியா? இப்ப நான் ஒண்ணு வைக்கிறேன். இந்த வண்டியில ஏறி போயா. ஏரியா. அப்ப உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். இருங்க. வழியில மறுபடியும் ஏதாவது தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? ஆமா, எதுக்கு நாங்க வீடு வரைக்கும் வந்துட்டு வந்துடுறோமே. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. பரவாயில்ல. இல்ல மறுபடியும் தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமா ஆமா, எதுக்கு இவங்க கூட வரது நல்லதா? அப்ப நீங்க அந்த வண்டியில வாங்க. இந்த வண்டி நல்லா இருக்கு. ஆமா, வண்டியும் நல்லா இருக்கு, வெள்ளை குதிரையும் நல்லா இருக்கு, மஞ்சள் குதிரையும் நல்லா இருக்கு. இல்ல ஒண்ணு இல்ல, நம்ம இந்த வண்டியிலே போயிருவோம். பேசிக்கிறேன். நல்ல வேலை என் பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்லாட்டி ஊருக்காரங்க கூட்டிட்டு போய் அவமானம்லாம் பண்ணிருப்பாங்க. இத பாருமா, நானும் ஊர்ல இல்லாத போது நீ இந்த மாதிரி போயிடக்கூடாது. அதுல பாருங்க, போன வாரம் கூட இதே மாதிரி தான் 2 பேர் அக்கா தங்கச்சிங்க ஒரு 10-15 ரவுடிங்க அப்படியே சுத்திக்கிட்டாங்க. அப்புறம் நாங்க உள்ள பூந்து அடிச்சு கிடிச்சு அப்படியே காப்பாத்திட்டோன்னு வைங்க. அதுல என்னாச்சுன்னா, அக்கா இவர்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க, தங்கச்சி எங்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க. நாங்க புறப்பட்டு வரும்போது 2 பேரும் அழுதாங்க பாருங்க. சும்மா மண்ல புரண்டு 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 அப்படி ஒரு அழுக. அப்புறம் நான் போனா போதுன்னு தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன். அதுல பெண்களுக்கு எப்பவுமே இழகுன மனசு. நம்ம அவளுக்காக சண்டை போட்டு போராடம் இல்லையா, அதுல அவங்க இதயத்தை தொட்டுறோம். அதனால நம்ம கிட்ட மனசை பறி கொடுத்துறாங்க. அது சரிங்க, நாளைக்கு நீங்க புறப்படும் போது அந்த பொண்ணு மண்ணில் விழுந்து அழுக ஆரம்பிச்சதுன்னு வைங்க, அப்புறம் அதுக்கும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன? யோ, நீங்க 2 பேரும் எந்த ஊருக்கே போனோம்? வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம். ரொம்ப தூரம் போய் சேரணும். சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்து காலி பண்ணுங்க. ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதான் நம்ம ஐடியா பண்ணிருக்கோம். ஆமா ஆமா. என்னது, ராத்திரி இங்க தங்குறதா? எங்க வீட்டுல அந்த வசதி எல்லாம் கிடையாது. சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க. இல்லீங்க, ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும், நாங்க அனுசரிச்சிருந்துக்கிறோம். ஒண்ணும் அனுசரிக்க வேணாம், சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சரி விடுமா, இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில நேரத்தோட புறப்பட்டு போட்டோம். ரொம்ப நன்றிங்க. Sweet dreams are made of the years. Who am I to disagree? என்னம்மா, நான் போய் படுக்கிறேம்மா. ஓகேப்பா, குட் நைட். அப்பா ஒரு நிமிஷம். அடுத்த வாரம் நான் பாம்பே போகணும்பா. பாம்பேயா? எதுக்குமா? இல்லப்பா, அடுத்த வாரம் அங்க ஹோலி பண்டிகைன்னு ஒண்ணு வருது. நம்ம ஊர்ல இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி அங்க அது ரொம்ப விசேஷமான பண்டிகை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிருக்கேன்ப்பா. அது சரிம்மா, நீ எப்படிமா தனியா போவ? இல்லப்பா, நான் தனியா போல. நம்ம கீதா மாலதி 2 பேருமே என் கூட வராங்க. அப்ப சரி. ஏண்டா திங்கிறதுக்கு அவனை கூட்டு வந்தேன். இன்னும் பேசலாம் கேட்டுட்டு இருந்தேன். என்னது கேட்டிருந்த? என்னமோ ஹோலி பண்டிகை ஈழி பண்டிகைங்கிறாங்க. என்னது? அது ஹோலி பண்டிகை இல்லைங்க, கோலி பண்டிகை. கோலி பண்டிகையா? அது என்னது கோலி பண்டிகை? அதாங்க நம்ம ஊர் மாரியாத்தாளுக்கு நோம்பி சாட்டும் போது மஞ்சள் தண்ணி ஊத்தி கொண்டாடுவோம்ல, அதேதான். ஓ, நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு மேல நம்ம மஞ்சள் தண்ணி ஊத்துவோம். அதே மாதிரி அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஆம்பளைங்க மேல மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்களே, அதான். அதேதான், நம்மள வெறும் மஞ்சள் தண்ணி மட்டும் தான் ஊத்துவாங்க. ஆனா அங்க கலர் கலரா பவுடரு, கலர் கலரா தண்ணி, கலர் கலரா பொண்ணுங்க கூட பாக்குறதுக்கு அப்படி ஒரு அம்சமா இருக்குன்னு வைங்களேன். சொல்ல தேனாய் பாய்ந்தது, உள்ளம் 2ம் தானாய் சேர்ந்தது. சொல்ல தேனாய் பாய்ந்தது, உள்ளம் 2ம் தானாய் சேர்ந்தது.
ஹோலி ஹோலி சுபலாலி லாலி 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 கதை சொன்னாள் காதல் தோழி வெள்ளியலை மேடையிலே மங்கை நீராடையிலே உள்ளம் கொதிக்குதடி அள்ளத் துடிக்குதடி அந்த உச்சி மலை மேலே ஒரு வெள்ளி பனி மாடம் அடி ராடே ராடே நாடும் அங்கொரு காதல் குமாடம் ஹோலி 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 சுபலாலி லாலி லாலி அப்போ நாங்க உத்தரவு வாங்கிட்டுங்களா? வாங்க. இமாச்சல பிரதேசம் எல்லாம் சுத்திட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது வாங்க. அவசியம் வர. யாருங்க இவரு? என்ன தப்பண்ணான்னு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? ராத்திரி பூரா புலம்பிட்டே இருந்தாரே. அதானே பாவம், சோறு தண்ணி கூட இல்ல போல் இருக்கு. இல்ல நேத்துல இருந்து இந்த ஆள் பேர் சூனாப்பானா. இந்த ஆளுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லங்க. ஆனா எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டான். இல்ல இல்ல இல்லவே இல்ல. பேசாத. இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? ம்ஹும். பின் எதுக்காக உங்க போட்டோ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும்? அதான் எனக்கும் புரியல. இதே மாதிரி ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் நடந்ததுல. கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ணணும். வக்கீல் மாதிரியா? ஆமா, எப்பவுமே வக்கீல் மூலம் தான் தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும். புரியல. விளக்கம் சொல்றேன். அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன் ஒரு போட்டோ கடைக்கு போய் அங்க உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறான். உடனே மதிமயங்கி கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறது, இல்லன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது. எப்படா அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லி இவன மாதிரி ஒரு முட்டாள்கிட்ட ஐடியா கேட்கறான். இவனுக்கும் செட்டியா இருக்கும் கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால இவன் என்ன பண்ணா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கீழே சூனா பானான்னு சொல்லி செட்டியார் பேரை போட்டு அவரை பழிதிட்டான். இது எப்படி இருக்கு? கரெக்ட். நடந்ததை தெள்ள தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப அந்த வாலிபன் யாரு, குடும்பம் யாருன்னு தான் தெரியல. இல்ல, அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளையும் பேப்பர்ல விளம்பரம் வாங்கின ஆளையும் இவங்க ரெண்டு பேரையுமே புடிச்சிட்டு வந்தா அந்த வாலிபன் யாரு, அவன் கூட வந்த ஆள் யாருன்னு கரெக்டா அடையாளம் கட்டிடுவாங்கல்ல? இல்ல இல்ல, அவங்க எல்லாம் வேண்டாங்க. நான் சொன்ன கரெக்டா இருக்கும். நீங்க செட்டியார் அனுப்பிச்சிடலாம். அவங்களே வந்துட்டாங்களே. வணக்கம்மா. உங்க போட்டோ கடைக்கு வந்து என் போட்டோ விலை கொடுத்து வாங்கினது இந்த ஆளான்னு கொஞ்சம் பாருங்க. இல்லைங்க. இரு இரு, உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது. ஐயோ, உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது இவர்தானா? ஐயோ சாரி, ரொம்ப சாரி. என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான். இவங்க ரெண்டு பேரையும் நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி வேற எங்கயாவது பாத்துருக்கீங்களா? இந்த தாடி மட்டும் இல்லன்னு வைங்க, என்கிட்ட போட்டோ வாங்கின ஆளு அசல் இதே மாதிரி இருப்பாருங்க. உலகத்துல மொத்தம் 7 பேரு ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லீங்க, இந்த கண்ணு மட்டும் சரியா இருந்ததுன்னா எங்கிட்ட விளம்பரம் கொடுத்தாலும் இதே ஆளுதான். சரி போங்க.
உலகத்துல மொத்தம் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல? ஆமா 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 ஆமா. டேய், இவங்க 2 பேரையும் பிடிச்சு தூண்ல கட்டுங்கடா. ஏன் செட்டியாரே, அவங்களும் நெருஞ்சு போயிட்டக்காரங்க தானா? ஆமாமுங்க. எங்க பையன் உங்க பொண்ணு போட்டாவே எங்கேயோ போட்டா கடையில வச்சு பாத்திருக்கான். பொண்ண ரொம்ப பிடிச்சு போச்சு. யாரு என்னங்கிற விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டாவை பேப்பர்ல போட்டு அதுல பாவம் செட்டியார வேற வம்பல் எடுத்து விட்டுட்டான். வம்புனாலும் சாதாரண வம்பு இல்லைங்க. வேட்டி சட்டையை அவுத்துட்டு திருடனை கட்டி போடுற மாதிரி பந்தக்கால கட்டி போட்டாங்க. நாள் பூரா பட்னி. ரொம்ப சாரிங்க. அவ்வளவு கூத்தடிச்சதுனாலதான் இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வரது கூட வைக்கப்பட்டுக்கிட்டு நான் வரலாத்தா நீங்க ஐயனுமே பேசி முடிச்சிருங்க. வரும்போது பொண்ணுகிட்ட மட்டும் நான் ரொம்ப விசாரிச்சேன்னு தனியா கூப்பிட்டு சொல்லி போடுங்கன்னு என்கிட்டயே சொல்றான். எல்லாம் சரிதாங்க. ஆனா உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி என்னால சீர் செய்ய முடியுமாங்கிறதா யோசனையா இருக்கு. பையன் விரும்பிட்டான் தானே வீடு தேடி வந்திருக்காங்க. சீரெல்லாம் அவ்வளவு கராரவா கேட்க போறாங்க. அதானே. இந்த பாருங்க, எனக்கு ஒரே பையன் தான், பொண்ணு இல்ல. பொண்ணு இருந்தா என்ன சீர்வரிசை செய்வேனோ அதை உங்க பொண்ணுக்கு செய்யறேன். சரிதானே? ரொம்ப நன்றிங்க. என்னடி உங்க அப்பா சம்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு, நீ பாட்டுக்கு சீரியஸா இருக்க? இல்லடி, அன்னைக்கு அவர் தாடியும் கீடியுமா சுருட்ட முடியோட ஏதோ மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாறு வேஷத்துல இருந்தாரு. அதனால அவரோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு போட்டோ கிடைச்சாலாவது நல்லா இருக்கும். நான் நினைச்சேன் நீ படிச்ச பொண்ணா இருக்கிறதுனால சம்பந்தம் பேசி முடிச்ச உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட படிச்சவங்க எல்லாம் மாப்பிள்ள போட்ட எங்கேன்னு உன்னை கேட்பாங்க. நீ காட்டணும்ல, அதுக்காகத்தான் கையோட கொண்டாந்துருக்கேன். பாரு, என் பையனும் உன் நாட்டு நல்ல மூக்கு மூலியமா லட்சணமா இருப்பான். ஈஸ்வரி, இந்த வந்துட்டேனுங்க பாரு. இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ண. மாப்பிள்ள பெரிய வக்கீல் போல இருக்க. என்னடி சொல்லவே இல்ல? எனக்கே இப்பதானே தெரியும். நான் பிஎஸ்சி படிச்சதுனால படிச்ச மாப்பிள்ளையே கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல வேலை அப்படியே அமைஞ்சிருச்சு. விசும்புற சின்ன வயசுல இருந்து ராசுகுட்டியை தான் கட்டிக்க போற, ராசுகுட்டியை தான் கட்டிக்க போறேன்னு சொல்லி பொண்ணு மனசை கெடுத்த. அதுக்கு ஊர் உலகத்துல இருந்து யார் பொண்ணு கட்டி வந்தாலும் இல்ல இல்ல அவ எங்க அண்ணமனுக்குன்னே பிறந்திருக்கான்னு சொல்லி வந்தவங்கள திருப்பி அனுப்பிச்சிட்ட. இப்ப என்னடானா அவங்க நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம வேற எங்கேயோ போய் நிச்சயார்த்தம் பண்ணிட்டு வந்து நம்ம முகத்துல கரிய பூசிட்டாங்க. பந்த பாசங்கிறது உன் மனசுல இருந்தா மட்டும் பத்தாயிடி, மத்தவங்க மனசுலயும் அது மருந்து காட்சி இருக்கணும். சும்மா நிறுத்து. ஏதோ குழந்தையா இருக்கும்போது முறப்பையன் முறப்பண்ணுங்கிறதுனால விளையாட்டா கட்டிக்கிறேன் பிடிக்கிறேன்னு பேசிக்கிறது தான். அதுக்காக ஊர் உலகத்துல எல்லாம் அப்படியே நடந்துருது. எங்க பையன் ஆசைப்பட்டான், சம்பந்தம் பேசி முடிவு பண்ணியாச்சு. இனி உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு. இனி என்ன வேணும்? மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. கொஞ்சம் பாலிடால் இருந்தா கொடுங்க. நானு என் பொண்டாட்டி என் மக 3 பேரும் குடிச்சிட்டு சாகுறோம். டேடே, என்ன வார்த்தை பேசுற? அவதான் சொல்றாள்ல, பையன் பிரியப்பட்டுட்டான், அதனால சம்பந்தம் முடிச்சுட்டோம். உன் பொண்ணுக்கு 100 பவுன் நகை வேணாலும் போடுற, வேற மாப்பிள்ளை பாரு. இவ்வளவுதாங்க. கடையில இருக்கிற மொத்த படையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. இனிமே உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. என்னங்க, உங்களை பார்த்தா பெரிய மனுஷனா தெரியுது, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சொல்லலாம் சொல்லலாம். ஏங்க 9 மணிக்கு நம்ம கடைக்குள்ள நுழைஞ்சோம், இப்ப மணி 3 ஆச்சு. இது வரைக்கும் அந்த சாப்பாட்டு கூட போல. இன்னும் யோசிச்சா இருந்தா எப்படிங்க? என்னடா 3 ஆச்சு 4 ஆச்சுன்னு? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு உலகத்துல யாருமே கட்டாத அளவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணுங்கிறது என் ஆசை. அதான் இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். என்னமோ 3 ஆச்சு 4 ஆச்சுங்கிற. இத பாருங்க, போன வாரம் மந்திரி மாளிகை இங்க தான் புடவை எடுத்தாங்க, 50,000 ரூபாய். யோ, மந்திரி வாங்கினா நான் வாங்கணுமா? என்னமோ பெருசா 50,000 80,000ங்கிற. எங்கயா 1 லட்ச ரூபாயில ஒரு புடவை எடு. லட்சம் ரூபாய் இல்லையா? அது ரொம்ப ஈஸிங்க. 50,000 புடவை 2 எடுத்தா லட்சம் ரூபாய் ஆயிருது. வாய் மூடுறா. எனக்கு ஒரே புடவை லட்ச ரூபாய் மதிப்புல வேணும். நீங்க சொல்றத பார்த்தா தங்கத்திலேயே ஜரிகை கட்டி முத்து பழம் எல்லாம் கோத்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி தான் செய்யணும் போல இருக்கு. ஏன் செய்ய? நெசமாவா? ஆமாயா, நான் சொன்ன மாதிரி ஒரு புடவை தயார் பண்ண. அதுக்கு வேண்டி நகரட்டெல்லாம் பக்கத்து கடையில் நீயே வாங்கிக்கோ. அடுத்த வாரம் நான் வர்றேன். எல்லாத்தையும் ஒரு பொம்மையில போட்டு பூட்டி அலங்காரமா வைய. நான் வந்து பார்த்துட்டு கையோட காசு கட்டி வாங்கிக்கிறேன். இந்த 20,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ. நிகழும் சுபயோக ஏமா ருக்மணி, என்னப்பா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நாளைக்கு பத்திரிக்கை வைக்க வரதா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நாம பத்திரிக்கை அடிக்க வேண்டாமா? நானும் அந்த பத்திரிக்கை மேட்டர் தான்ப்பா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கல? ஆமாப்பா, மாப்பிள்ள வக்கீல்ங்கிறது அன்னைக்கு போட்டோ பார்த்ததுல தான் தெரிஞ்சது. ஆனா அவர் பிஏ பிஎல்ஆ, பிஎஸ்சி பிஎல்ஆ, பிகாம் பிஎல்ஆ இல்ல எம்எல்ஆ, இதுல எந்த விஷயமும் அவங்க அம்மாட்ட கேட்காம விட்டுட்டேன்ப்பா. நாளைக்கு நான் மட்டும் பிஎஸ்சின்னு போட்டுக்கிட்டு அவர் பேரை மொட்டையா விட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிண்டல் அடிக்க மாட்டாங்களா? அப்ப நான் ஒண்ணு பண்றேன், நானே நேரா மாப்பிள்ளை வீட்டு போய் அந்த டிகிரி சமாஜம் என்னன்னு கேட்டுட்டு அப்படியே பிரஸுக்கு போயிட்டு வந்துடுறேன். இல்லப்பா, எனக்கு வீட்டுல இருக்க போர் அடிக்குது. நானே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட அந்த டிகிரி சமாச்சாரத்தை விசாரிச்சுக்கிட்டு அப்படியே பிரஸுக்கும் போயிட்டு வந்துடுறேனே. என்னமா அது, நீ கல்யாண பொண்ணு, நீ போய் திடீர்னு மாப்பிள்ளை விட்டு நின்னா நல்லாவா இருக்கும்? இந்த காலத்துல யாருப்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாக்குறா? நீங்க சும்மா இருங்க. ஏய் போல மாடி. ஏய் கீதா வருவா. ஏய் அவளை போற வழியில கூப்பிட்டுக்கலாம். வரேன்ப்பா.
அவசியம் குடும்பத்தோட வரணும். சரிங்க. அத்தையும் கூட்டிட்டு வந்துரு. என்ன? சரிங்க. நாங்க வரோம். இது உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நேரங்காலத்தோட வந்துருங்க. கண்ணியம்மா, மச்சாண்டாரு, குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க. வந்துடுறோம். வணக்கம். இந்த வீடாடி ஊர்ல இருக்கிறதுலயே பெரிய வீடுன்னு சொன்னாங்க. கல்யாண வேலையெல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இந்த வீடா தான் இருக்கும். இறங்கு. செம்புலி, என்ன யாரோ வந்திருக்காங்க? வாங்க நீ வாங்க. என்ன திடீர்னு கல்யாணம் பண்ணி இங்க வந்திருக்கீங்க? ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. இப்போ ஒண்ணு குறைஞ்சு போல. டேய் நீ போய் ஆட்டாடி, நீ போய் கோழி பிடி, டேய் நீ போய் காடை கழுதாரி பிடிச்சிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் உடனே திரும்பி போணும். வீட்ல யாரு இருக்காங்க? ஐயனும் ஆத்தாலும் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஊருக்குள்ள போயிருக்காங்க. டெய்லர் இன்னைக்கு புதுசா ஒரு துணி கொடுத்தாரா, அதை போட்டோ எடுக்கிறதுக்காக ராஸ்குட்டி போயிருக்காரு. புது ட்ரெஸ் போட்டு போட்டோ பிடிக்கிறதுக்கா? புரியலீங்களே. அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கூத்து. கல்யாணம் ஆகட்டும், கதையா சொல்றேன். சரி வாங்க உள்ள போலாம். அவங்க வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? இல்ல இப்ப வந்துருவாங்க வாங்க. அப்ப நான் வெளியிலே நிக்கிறேனே. உங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசுறேன். ராஸ்குட்டிக்கு தெரிஞ்சது நம்ம துணிங்க நீல அவுத்து விட்டு கோமணத்தோட நிக்க வச்சு சாட்டை வர எடுத்து புடிப்புடின்னு புடிச்சிருவாரு. உள்ள வாங்க. இல்லங்க பரவாயில்ல இருக்கு. ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு. உள்ள வந்து பாருங்க. பாப்பலாம். வாங்க வாங்க. இப்படி வாங்க. வாங்க. எங்க முதலாளி ராஜ பரம்பரைங்க. இது அவங்க தாத்தாவுக்கு தாத்தாங்க. இது அவங்க தாத்தாங்க. இங்க பாருங்க எல்லாம் உங்கால் படம் தான். கண்கொள்ளா காட்சி. மட்டையை பிடிச்சிட்டு டபுளாட்டு கொடுத்துருக்காரு. இங்க பாருங்க எங்க வீட்டு பிள்ளை எம்சிஆர் கூட. இங்க பாருங்க வேட்டைக்காரன் எம்சிஆர் கூட. இந்த படத்தை பாருங்க குஸ்தி போடுற மாதிரி. இதுல கூட டபுளாட்டு கொடுத்துருக்காரு. உங்கால் சரியான போட்டோ பிரியரா இருப்பார் போல இருக்கு. அதே கேக்குறீங்க? 1001 எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப நாளா ஒரு துணி எடுத்து தச்சு வச்சிருக்காருங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட 1001 ஜெயலலிதா மாதிரி ஒரு துணி எடுத்து தச்சு 2 பேரும் ஜோடியா நின்னு போட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காருங்க. நான் வேணா டெய்லர் கூட்டி வந்துட்டுமா? இப்பவே அளவு எடுத்துருவாரு. ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வக்கீலு, ஒன்ல இன்ஸ்பெக்டர், ஒன்ல டாக்டர், ஒன்ல ஏரோப்ளேன் ஓட்டுறவரு, கப்பல் ஓட்டுறது ஒண்ணுதான் பாக்கி. அது கூட போட்டோ எடுத்தாச்சு. நாளை மச்ச நாள் வந்துரும். எல்லாம் அசந்துட்டீங்க போல் இருக்கு. அவர் என்ன படிச்சிருக்காரு? 5ஆம் கிளாஸ். என்ன கண்ணு? எப்ப வந்த? யாராரு வந்தீங்க? என்ன இப்படி சொல்லாம கிளம்ப வந்திருக்கீங்க? என்னடே செம்புலி, ஊருக்குள்ளதானே சுத்திக்கிட்டு இருந்தான். பொண்ணு வந்திருக்கு ஒடியான்னு சொல்ல வேண்டாம். அதுமா இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் ஊருக்குள்ள போய் எல்லா சொந்த பந்தத்துக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வர்றோம். இனிமே யாருக்கும் பத்திரிக்கை வைக்க வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்காது. மருமகளே, என்னம்மா சொல்ற? 5ஆம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு முட்டாள கல்யாணம் படிக்க நான் தயாரா இல்ல. என் மக முட்டாளா? யார பார்த்து முட்டாளி? கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? என்ன வார்த்தை சொல்றா பாரு. பேசாம இரு. என் மகனை பார்த்து முட்டாளி. உள்ள போ. இவ படிச்சதான பெரிய கோபம் நினைப்பா. அறிவு இருக்க வேண்டாம். கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு. கல்யாணத்தை நிறுத்து. இதென்ன கத்திரிக்காய் வியாபாரம் நினைச்சால? விடுறியா அவளை வெண்ட்ல ஒண்ணு பாத்துறேன். இத பாருமா, அவ அறிவில்லாம ஆத்திரத்துல அடிச்சுட்டா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன். பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. இப்ப திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டா என் கௌரவமே போயிருமா? இப்ப இவ்வளவு நியாயம் பேசுறியே. படிக்காத உன் பிள்ளைக்கு வக்கீல் ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுத்து அதை காட்டி சம்மந்தம் பேசுனியே. அப்ப எங்கேயா போச்சு அறிவு? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். உனக்கெல்லாம் கௌரவம் ஒரு கேடு. அடி கொள்ளையில போறவள என்ன நெஞ்செடுத்து இருந்தா கல்யாண பத்திரிக்கை பிரிச்சு மூஞ்சில தெரிஞ்சுட்டு போவா. அவ கையை கால உடைச்சு அடுப்புல வைக்காம விட்டுட்டேன். ஐயா இத்தனை பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவனை போக விட்டுட்டீங்களே. என்னங்க நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஐயோ அதனால இல்லைங்க, மனசை விட்டுறாதீங்க. ஏதாவது பேசுங்க. ஐயோ நேத்து ஒரு நாள் நான் உன் கூட வரல. அதுக்குள்ள எவ்வளவு குழப்பம் பண்ணுமோ அத்தனை பண்ணி வச்சுட்டேன். நட, முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும். இல்லப்பா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. மாப்பிள்ளை போட்டோவை பார்த்து வக்கீல்னு நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கான்னு எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களான்னு அவங்க திருப்பி கேட்டா நாம என்ன பதில் சொல்றது? சரிப்பா, படிக்கல. அப்புறம் எதுக்காக வக்கீல் ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுத்து மாட்டி வச்சுக்கணும்? படிக்காத பையன் படிச்ச மாதிரி போட்டோவை எடுத்துக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கலாம் இல்லையா? இத போய் பெருசு பண்ணிட்டு கல்யாணம் வேண்டாங்கிறது எந்த விதத்துல நியாயம்? ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. குட்
எல்லாம் யாரு தெரியல டீச்சர் டீச்சர்ஸா உங்க ஸ்டூடண்ட்க்கு இப்பவே பாட ஆரம்பிக்கிறோம் வணக்கம் டீச்சர். வணக்கம் ஏ ஃபார் ஆப்பிள் ஏ ஃபார் ஆப்பிள். பி ஃபார் பால் பி ஃபார் பால் பி பார் பால். சி ஃபார் கேட் இல்ல சி பார் சீட்டு கட்டு. இருங்க அது வேற ஒண்ணும் இல்லைங்க. எங்க ஐயா படிக்காத ஆளுன்னு சொல்லி கோச்சிட்டு வந்துட்டீங்கல்ல, அதனால இப்போத்துல இருந்தே படிக்கணும்னு சொல்லி ஊர்ல உள்ள டீச்சருங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுங்க. என்ன இங்க இருக்கிற டீச்சருங்க யாருக்குமே கல்யாணம் ஆகல. வேற யாராவது எங்க ஐயாவை மடக்கி போட்டாங்கன்னா யூ ஷட் அப் ஐ சே. அடி நாம் முடிச்ச கிளியே வாசமல கொடியே என் மனசு தவிக்குதடி. நீ கூடு விட்டு வெளியே வந்ததென்ன தனியே தேகம் எங்கும் கொதிக்குதடி. ஒன்று நீயா இருந்து இல்ல தானே மருந்து. அடி உன்னைத்தான் நினைச்சேன் உன்னையே மணப்பேன். நாம் முடிச்ச கிளியே வாசமலர் கொடியே என் மனசு தவிக்குதடி. நீ கூடு விட்டு வெளியே வந்ததென்ன தனியே தேகம் எங்கும் கொதிக்குதடி. கட்டு கட்டா புத்தகத்தை சுமக்கவில்லை நானடி. ஆனாலும் தான் கெட்ட வழி போனதில்லை நானடி. வெள்ள மனம் பிள்ள குணம் உள்ள ஆளு நானடி. என்னை பத்தி ஊருக்குள்ளே நீயும் கொஞ்சம் கேளடி. படிப்பு ஒன்னே வாழ்க்கையா பாசம் வந்து இல்லையா. படிப்பில்லாமல் வாழ்க்கையில் உயர்ந்த மேதை இல்லையா. உன்னை கண் போலத்தான் வச்சு காப்பேனடி. அடி உன்னைத்தான் நினைச்சேன் உன்னையே மணப்பேன். நாம் முடிச்ச கிடியே வாசமலர் கொடியே என் மனசு தவிக்குதடி. நீ கூடு விட்டு வெளியே வந்ததென்ன தனியே தேகம் எங்கும் கொதிக்குதடி. ஒன்று நீயா திருந்து இல்ல தானே மருந்து. அடி உன்னைத்தான் நினைச்சேன் உன்னையே மணப்பேன். நான் முடிச்ச கிளியே வாசமலர் கொடியே என் மனசு தவிக்குதடி. நீ கூடு விட்டு வெளியே வந்ததென்ன தனியே தேகம் எங்கும் கொதிக்குதடி. ஊருக்குள்ள 100 பொண்ணு என்ன நினைப்பில் ஏங்குது. அத்தனையும் தள்ளி வச்சு உன் நினைப்பில் ஏங்குறேன். காசு பணம் சிவரிச கேட்கவில்லை நானடி. ஆசைப்பட்ட பாவத்துக்கு அள்ளி தர்பார் ஏனடி. மயக்கம் என்ன பூங்கொடி மாமன் தோழ சேரடி. நடந்ததெல்லாம் கனவென மறந்து மால சூடலாம். உன்னை கண் போலத்தான் வச்சு காப்பேனடி. அடி உன்னைத்தான் நினைச்சேன் உன்னையே
வாசமலர் கொடியே என் மனசு தவிக்குதடி நீ கூடு விட்டு வெளியே வந்ததென்ன தனியே தேகம் எங்கும் கொதிக்குதடி ஒண்ணு நீயா திருந்து இல்ல தானே மருந்து அடி உன்னைத்தான் நினைச்சேன் உன்னையே மடப்பே நான் முடிச்ச கிளியே வாசமலர் கொடியே என் மனசு தவிக்குதடி நீ கூடு விட்டு வெளியே வந்ததென்ன தனியே தேகம் எங்கும் கொதிக்குதடி ஏயா நான் தான் உன்னை பிடிக்கல எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேல அப்புறம் ஏன் என் பின்னாடி வந்து இப்படி கலாட்ட பண்ற இத பார் ஆளை பிடிக்கலன்னு அது வேற விஷயம் என்ன பிடிச்சு போய் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் நான் படிக்காதவங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீ படிச்ச படிப்புக்கும் அர்த்தம் இல்ல எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா ருக்மணி அவசரப்படாத. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா இத பாரு நாளையில இருந்து என் பின்னாடி சுத்துன அப்புறம் நடக்கிற கதைய வேற அப்படியா நாளைக்கு பாக்குறேன். நாளைக்கு பாக்குறியா ஆமா சரி பாக்கலாம் அண்ணி ஐயோ அப்பா ஐயோ அம்மா ஐயா வணக்கங்க. வணக்கம் என்ன விஷயம் நம்ம ஊர் பஞ்சாயத்துல ரொம்ப நாளா டிவி இல்லாம இருந்துச்சுங்க. நம்மள ஒண்ணு வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தவங்க. அதான் அடுத்த வாரம் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. டிவி பொட்டி வந்துருச்சுமா. வந்துருச்சா? யார் வாங்கி தந்தா? கவர்மெண்ட்ல இருந்தே புத்தம் புதுசா ஒரு பொட்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கம்மா. பஞ்சாயத்து கட்டடத்துல ஜனங்க எல்லாம் தயாரா இருக்காங்கம்மா. நீங்க வந்து முத உங்க கையால ஒட்டி கொடுத்தா ராசியா இருக்குமா. நல்லா கட்டுங்க கட்டுங்க. வணக்கம். செய்திகள் வாசிப்பது செம்புலி. உங்க பாளையத்து பொண்ணு ருக்மணி என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்நேரம் எங்க ஐயா அந்த பொண்ணு வீட்டு முன்னால டென்ட் அடிச்சு அதை நான் வார்த்தையா சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க காட்சியாவே பாருங்க. இத பாரு ருக்மணி, இந்த மெழுகுவர்த்தி முழுசா எரிஞ்சு அணைகிறதுக்குள்ள நீயா உன் மனசை மாத்திட்டீன்னா உன்னை மகாராணி மாதிரி ஊர்வலமா கூட்டு போய் தாலி கட்டுவேன். அப்படி இல்ல உன்னை நடுவீதிக்கு இழுத்து வந்து வலுக்கட்டாயமா நான் தாலி கட்ட வேண்டியிருக்கோம். இதை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எனக்கு என்னமோ அந்த ஆளு உன்னை விட மாதிரி தெரியல. ஆமா பாரு, வீட்டுக்கு முன்னாடி டென்ட் அடிச்சு காதல் ஜோதி ஏத்தி வச்சிருக்காரு. வாய் மூட்ரி. காதல் ஜோதியா? காதல் ஜோதி முதல்ல அந்த மெழுகுவத்தியை தூக்கி எரிஞ்சிட்டு தான் மறுவேலை. வாங்கடா. மெழுகுவர்த்தி நெருங்காதீர், சுற்றிலும் கண்ணி வெடி உள்ளது. அம்மா மாவாட்டில பாதியிலே விட்டு வந்தேன். என்ன ஆச்சுன்னு பாட்டு வந்துடுறேன். மாவ நான் தானே தரல, என்ன கூப்பிடாம போற? வேணாண்டி, அவர் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காரு. ஏற்கனவே ஒரு ஆள் வேற அடிபட்டு கிடக்குறான். இந்த வம்பே வேண்டாம், வந்துட்டு போயிடலாம். ருக்மணி, அடுத்தது அடிதடி குத்து வெட்டு நீண்டுகிட்டே போகும் போல இருக்கு. பேசாம சமாதானமா போயிரு. ஐயா நல்லா நடிச்சனுங்களா? பிரமாதமா நடிச்சேன். இந்த நீங்க நல்லா இருக்கணுங்க. சும்மா திரும்ப திரும்ப யோசிக்காதீங்க. ஊர் பூரா பத்திரிக்கை வச்சாச்சு. அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாம கல்யாணத்தை நிறுத்தினா நமக்கு தானே கேவலம். அது மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிறவன் என்ன பேசிக்கலாம் தெரியுமா? ஏயா உன் மச்சானுக்கு இப்படி ஒரு மானவமான பிரச்சனை வந்திருக்குதே, நீ பாட்டுக்கு வயசு பொண்ணை வீட்டுல வச்சு சும்மா உட்கார்ந்து இருக்கிறிய, நீ எல்லாம் ஒரு மனுஷனாக்குறான், வெளியே தலை காட்ட முடியல. சும்மா அதையும் இதையும் பேசி என் வீட்டுக்காரர் குழப்பாதீங்க. என் பையன் தான் சமாதானம் பண்ணி கூட்டு வரேன்ட்டு போயிருக்கானല്ലോ, வரட்டும். அமைதி அமைதி. ஒருத்தர் தள்ளாம வாங்க, நிதானமா பாருங்க. எதுக்காக இவ்வளவு பிரிக்கியோ நிக்குது? அன்னைக்கு டிவில காமெடி பண்ண மாதிரி இன்னைக்கு ஏதோ பண்ண போறாரு போல இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மாப்பிளடி. தினம் புதுசு புதுசா ஏதாவது வித்தியா காமிச்சிட்டு இருக்காரு. அக்காமார்களே அம்மாமார்களே நல்லா பாருங்க. அன்னைக்கு எங்க ஐயா காதல் ஜோதி ஏத்தி வச்சாரு. இன்னைக்கு கல்யாண பரிசு அலங்காரமா நிக்க வச்சிருக்காரு. புடவை நகையெல்லாம் சேர்த்து மொத்த மதிப்பு 3 லட்சம் ரூபாய். இவ்வளவு யாருக்காக? தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எங்க ஐயாவை இதே தெய்வமா நினைக்க வேண்டாம்? என்ன நகை என்ன புடவை இல்ல? அதானே என் தம்பி, உங்க அழகுக்கும் அந்தஸ்துக்கும் வேற பொண்ணே கிடைக்கலையா? போயும் இந்த ஒட்டகத்துக்கு பின்னால சுத்துறீங்க. சொன்னாப்பல
அப்படி என்ன எனக்கு சொட்டுதுன்னு வேண்டாம். எல்லாம் படிச்ச திமிரு. ஏய், ஊர்ல ஒருத்தரும் உன் பக்கம் இல்ல, எல்லாம் அந்த ஆள் பக்கம் தான். இதுக்கு மேல அவமானப்பட வேண்டாம், பேசாம சரண்டர் ஆயிடு. இத பாருங்க, இவர் எங்க இருந்து அடிச்சு விரட்டுறதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இப்ப நீங்க அடிச்சதே போதுமானது. இதுலயே இவர் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அவருக்கு ஏதாவது ஆயிட போகுது. இந்தாங்க உங்களுக்கு பேசின பணம். ருக்மணி, உன் மனசுல கடுகளவுக்காத என் மேல இறக்க இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்காதான் இவ்வளவு நேரம் நான் வாங்கிட்டு இருந்தேன். இனிமே நான் கொடுக்கறேன், இவங்க வாங்கட்டும். அப்படி போட மாட்டேன். இந்தாங்க, போய் துணியை மாத்திக்கிட்டு தலை சீட்டு வாங்க. இத பாருமா, நீ ஒரு படிச்ச பொண்ணு, ஆனா கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம காசை கொடுத்து அடியாட்களை கூட்டு வந்து அடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்ட. ஆனா அதுலயும் அந்த ஆள் தான் ஜெயிச்சிருக்காரு. இதுக்கு மேலே உன் குணத்தை நீ மாத்திக்கல, உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. ஐயா, உன்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளவு கட்டாயப்படுத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் மேல எண்ணெயை ஊத்திக்கிட்டு நெருப்பு வச்சுக்கிட்டா என்ன ஏன் செய்வ? ஒண்ணும் பண்ண மாட்டேன், உன்னை கட்டி பிடிச்சுக்குவேன். நாளைக்கு பார்க்கறேன்.
உங்க பையனை உங்க தங்கச்சி பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. உங்க கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு முகத்துல கரிய பூசின மாதிரி இருக்கும். சரி, கல்யாணத்தை அதே தேதியில வச்சுக்குவோம். பொண்ணு என் தங்கச்சி பொண்ணுதான். போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எங்க குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்ச குலதெய்வமே நீங்கதான் மச்சான். வரே மச்சான். ராசுகுட்டி, மச்சான் அதே தேதியில கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. கல்யாணத்தையும் அதே தேதியில வச்சுக்கலாம். பொண்ணும் அதே பொண்ணு ருக்மணி தான். ஏங்கண்ணு, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாளா? சொல்லல, ஆனா சொல்லிடுவான்னு நம்பிக்கை இருக்கு. ஏண்டா என்னை கேவலப்படுத்திட்டு போயிட்டா? அவகிட்ட என் மான மரியாதை எல்லாம் அடகு வைக்க சொல்றியா? நான் படிக்காதவன், அந்த கோவம் அவனுக்கு இருக்குமல்ல. அதுல முன்ன பின்ன யோசிக்காம பத்திரிக்கை கிழிச்சு வீசிட்டு போயிட்டா. அதை ஏன் நீ கேவலம் பெருசுபடுத்திக்கிற? டேய், என்ன பொறுத்த வரைக்கும் இது மான பிரச்சனை. எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனை. இது பாருங்க. அப்போ என் மான மரியாதையை விட அவன் அவனுக்கு பெருசா போயிட்டாளா? சொல்லுடா, என்னோட பெருசா போயிட்டாளா? என்ன நீ சும்மா மான மரியாதை தானே பேசிட்டு இருக்கிறேன்? நான் நீ சேர்ந்துருந்தா தானே உனக்கு மான பிரச்சனை. நான் வேணா தனியா போயிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாராவது கேட்டாங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லு. அப்போ உன் மானம் போகாது. ஏண்டா தனியா போற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? ஆமா, கல்யாணம்ங்கிறது ஒரு தடவை தான். அது அந்த பொண்ணு கூட தான். அதனால தனியா போறேன். என் சொத்தை பிரிச்சு கொடுத்துரு. தப்பு கண்ணு, உங்க அப்பா கிட்ட நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்டுக்க கூடாதுப்பா. என்னன்னா எங்க அப்பனுக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும்போது அவருக்கு பிறந்த எனக்கு அதே பிடிவாதம் இருக்கும்ல. ராஜகுட்டி, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு புரியாம பேசிக்கிட்டு இருக்க. வேண்டாமா வேண்டாமா, உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா. என் பிள்ளைகிட்ட ஒண்ணு சொல்லிடாதம்மா. இந்த பார், இது என் வீட்டு பிரச்சனை. நீங்க மூணாம் மனுஷி, நீங்க இதுல தலையிட வேண்டாம். யாரு? நாங்க மூணா மனுஷங்களா? இல்ல, நான் சொல்லி தான் தருவேன். நீ யாரு உனக்கு தெரியுமா? என்ன நீ யார் நான் யாருன்ட்டு? இந்த பாரு, நீ ரோட்ல கிடந்த அனாதை, உன்னை ஏத்து ஓட்டுனாங்க. ஐயோ, என் பிள்ளை இது எப்படி தாங்க போறா? ராசுகுட்டி, யார் சொன்னாலும் நம்பாத நம்பாத நம்பாத. நீ என் பிள்ளைதாப்பா, நீ என் பிள்ளைதாப்பா, நீ என் பிள்ளைதாப்பா, நீ என் பிள்ளைதாப்பா. அப்பா, நீ என் பிள்ளைதாப்பா, என் பிள்ளைதாப்பா. ஐயோ, சொல்லுங்களே, என் பிள்ளைதான்னு சொல்லுங்களே, அவனுக்கு சொல்லுங்களே. உங்க பெரியாத்தக்காரிக்கு கல்யாணம் ஆகி 7-8 வருஷம் வரைக்கும் குழந்தை பிறக்கல. என்கிட்ட தான் 2 பசங்க இருக்காங்களே, எவனாவது ஒருத்தனை தத்தெடுத்துங்கன்னு சொன்னேன். அதுக்கு உங்க பெரியாத்தக்காரி நான் உண்டாயிருக்கேன்னு ஊருக்கு போய் 1 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது குழந்தையோட வந்தா. இப்பதான் தெரியுது, எவனோ ஒரு அனாதராஸ்களை தத்தெடுத்துட்டு நான் பிள்ளை பெற்றுட்டேன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்திட்டா. அப்பா, எங்க பெரியாத்தக்காரி சரியான கைகாரிப்பா. எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தத்து எடுத்தா சொத்து பூரா உங்களுக்கு வந்து பாருங்க. அதுக்காக திட்டம் போட்டு சரி செஞ்சிருக்காப்பா. அண்ணி, இன்னும் கொஞ்சம் கோழி குழம்பு ஊத்துங்க. ராஸ்கல், நாங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், உனக்கு கோழிக்கறி குழம்பு கேக்குதா? என்ன அநியாயம் இது? அவன் யாரு பெத்த பிள்ளையோ, என்ன ஜாதியோ, என்ன இழவோ, அவன் நம்ம வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்டு பணத்தை கத்தையா செலவு பண்ணிட்டு நம்மள அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. விட மாட்டேன், நம்ம சொத்து நமக்கு வந்தே ஆகணும்.
ராசுகுட்டி ராசுகுட்டி கண்ணு என் ராசுகுட்டி என்னடா இது கோலம் எதுக்குடா நீ இந்த வேலையெல்லாம் பாக்குற தங்கம் இது பாரு கண்ணு என்னதான் நான் பாசமா வளர்த்தாலும் நீ என் வயித்துல பிறக்கலைங்கிறது தெரிஞ்சா உன் மேல ஒட்டு வரவு இல்லாம போயிடுமோங்கிற பயத்துல நீ நான் பெத்த பிள்ளைதான்னு ஊருக்கெல்லாம் சொல்லி வச்சிருந்தப்பா இப்போ நான் நினைச்ச மாதிரியே ஆயிப்போச்சு நம்ம யாரோ அவங்க யாரோன்னு உன் மனசுக்கு தோண்டதுனால தானே நீ இப்படி எல்லாம் ஆளுக்கார மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்ட. அப்படி இல்ல இல்லப்பா இல்ல, நீ இப்படி சேரும் ஜெகதிமா நின்னா என் மனசு தாங்க மாடா சொல்லுடா. நாத்து நடுறதுக்காக சேத்துல கால வச்ச தப்பு இல்ல ஆத்தா. அது மட்டும் இல்ல, இத்தனை நாளா நான் யாரோ பெத்த புள்ள மாதிரிதான் சுத்திக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே இன்னைக்குதான் ஆத்தா நீ பெத்த புள்ள. சுபயோக சுபதினத்தில் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. பால் அப்புறம் என்ன, கல்யாண பத்திரிகையில வர மாமூல் விஷயம் தானே. ராசுகுட்டின்னு என் பையன் பேரை எழுதி பூவாத்தான்னு உன் பொண்ணு பேரை போட்டு வெளியிட்ட மச்சான். போ, பிரஸ்ல கொண்டு போய் கொடுத்து பத்திரிகை அடிச்சுட்டு வா. என்னங்க வெற்றி, மாபெரும் வெற்றி. பேப்பர்ல உங்க போட்டோ போட்டு முக்கியமான சமாச்சாரம் எழுதி இருக்கு. மேல படத்துல இருக்கிற ராஸ்குட்டிங்கிறவரு என் இதயத்தை திருடிட்டு போயிட்டாரு. அவர் போன நாள்ல இருந்து எனக்கு அவர் நினைவாவே இருந்துட்டு இருக்கு. இனிமே அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எழுதி கீழே இச்சின்னு போட்டிருக்கு. இச்சிச்சுன்னா உண்மை தானே, மத்ததெல்லாம் நேர்லையா. இப்படிக்கு உங்கள் பிரியமுள்ள ருக்மணின்னு எழுதியிருக்கு. நம்ம ஒரு போயிட்டு வந்துடலாமா? நான் கூட அண்ணியோட சிநேகிதிகளெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்னங்க யோசனை பண்றீங்க? நாம ஏத்தி வச்ச காதல் ஜோதி வீண் போகலங்க. அன்னைக்கு மனசு மாதிரி உங்க மேல காதல் வந்தாச்சு. உடனடியா என்ன வந்து பாருங்க அப்படிங்கறத மறைமுகமா சொல்றதுக்காக தான் உங்க போட்டோ பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஏண்டா செம்புலி, நிஜமாவே அந்த பொண்ணு மனசு மாறி என் பையன் போட்டோ பேப்பர்ல போட்டிருக்காளா? ஆமாதான், இங்க பாருங்க. நீங்க இல்லன்னா இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லன்னு எழுதியிருக்காங்க. அப்பா, எப்படியோ நான் கும்பிடுற அந்த மாரியாத்தா அவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்துட்டா போல இருக்கு. கொஞ்சம் நான் ஒரு எட்டு உங்க எங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்னங்க நேத்து இன்னொரு பத்திரிக்கை அடிக்க சொன்னீங்கல்ல, அதை உடனே நிறுத்த சொல்லுங்க. ஏன்னா இப்பதான் அந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோமே, இனிமே எப்படா உங்க முகத்துல முழிக்கிறதுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு தான் நான் சுக்கா நம்ம பையன் போட்டவ பேப்பர்ல போட்டு உங்ககிட்ட கெஞ்சி இருக்கா. இருந்தாலும் நான் விட போறதில்ல. இப்பவே அவ வீட்டுக்கு போய் சூடா 4 வார்த்தை பேசிட்டு இனிமையாவது என் புருஷன்கிட்ட பயபக்தியா மரியாதையோட நடந்துக்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்மளும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது பாரு. ஏண்டா, நீ என் மகன் தானே? என்னங்க திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? நீ பேசாம இரு. சொல்லுடா, நீ என் மகன் தானே? அந்த பொண்ணு என் முகத்துல காரி துப்பிட்டு போறது ஒண்ணுதான், பத்திரிக்கை கிழிச்சி என் முகத்துல வீசி எரிஞ்சிட்டு போறது ஒண்ணுதான். அந்த பொண்ணுதான் உனக்கு வேணுமா? சொல்லுடா, அந்த பொண்ணுதான் உனக்கு வேணுமா? இல்ல, அந்த மனுஷன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இல்ல அப்பா மனசு நோக்கடிக்கிறதுல எனக்கு இஷ்டம். அதுக்காக நீ அந்த பொண்ணு மேல எவ்வளவு உசுரா இருக்கேங்கிறது எனக்கு தெரியும்டா. நான் பேசிட்டேன். இல்ல அப்பாவை சங்கடப்படுத்திட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. அப்பா இன்னைக்கு வரைக்கும் எனக்காக என்ன நல்லா செஞ்சிருக்காரு. ஆனா நான் அவருக்காக என்னத்தான் செஞ்சேன்? பரவாயில்ல, நான் ஏதாவது செஞ்சு மாதிரி இருக்கட்டும். கல்யாணத்தை இங்க வச்சுக்கலாம்னு சொன்னீங்க, அதனாலதான் பொண்ணை முன்கூட்டியே வர சொல்லிட்டேன். இந்த பொண்ணு கூட பரவாயில்லைங்க, நம்ம ராசுகுட்டிக்கு ஏத்த மாதிரி லட்சணமா அழகா இருக்கு. உள்ள கூட்டிட்டு போங்க. ஐயோ ஐயோ ஐயோ,
நீ? நீ தானே ராசுக்குட்டி மாமா? எனக்கு தெரியும், எங்க அம்மா போட்டோ காமிச்சாங்களே. நீ ஏன் மாமா என்ன பார்க்க வர்றதில்ல? பேசு மாமா. இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். சரி. ஏங்க, இது சமீபத்துல வந்த பழக்கமா இல்ல ஆதில இருந்தே இப்படிதானா? பிறந்ததுல இருந்தே இப்படித்தான். பாக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறமா சரியா போகுதான்னு. ஓ, உங்களுக்கு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சரியாச்சுங்களா? நாங்க உள்ள இருக்கிறோம், நீ நட உள்ள. கையை விடு, இல்ல கழிச்சு வச்சிருவேன். இது பாரு, இதனால எனக்கு உங்க அப்பனுக்கு சண்டை வந்தாலும் சரி, இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம். உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு வேற பொண்ணு பார்க்க சொல்றவா? அத்தா, அப்பா நேத்து பத்திரிக்கை சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாரு. இனிமே வார்த்தை மாறணும்னா அசிங்கம். வேண்டாங்க, வேணா அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன். வாய மூடு. எனக்கு வாய மூடு. கல்யாண பந்தல்ல வெடிகுண்டு வைக்கல, என் பேர் செம்புலி இல்ல. ஐய், யாரு நீ? எந்த ஊரு? எதுக்காக ஆடுற? கொஞ்சம் வரமா சொல்லுமா. எங்க பொண்ணு இருக்கு, ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. சொத்து இருக்கு, மொரட்டு சொத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்க பொண்ணு விவசாயத்துல பெரிய படிப்பு படிச்சிருக்குங்க. அப்படிப்பட்ட எங்க பொண்ண இந்த ஊர்காரர் யாரோ ஒருத்தர் பின்னாடி சுத்துன்னு சுத்தி டாம் அடிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க. போதும் நிறுத்துங்க, நீங்களே சும்மா வளவலான்னு பேசிட்டு. ஆனா அந்த பொண்ணு யாரு என்னன்னு அந்த பொண்ணு வயலே சொல்லட்டுமே. பாளையத்து பொண்ணு நானு சின்னையா, பழைய பந்தத்தை நான் தேடி வந்தேன் சொல்லையா. பாளையத்து பொண்ணு எங்க சின்னம்மா, பழைய பந்தத்தை தேடி வந்தோம் பொன்னம்மா. வீட்டுக்காரர் பேர, ஐயோ வீட்டுக்காரர் பேரை சொல்லலாங்களா? அத சொல்லாம எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? அட சும்மா சொல்லுமா. வீட்டுக்காரர் பேரை சொன்னி ராசுக்கு ராசு குட்டி, அவன் பேசுகிற பேச்சு எல்லாம் சீனி கட்டி. அட கண்ணு கழகா ஆளும் இருப்பாரே, நித்தம் கலர் கலராடை அணிவாரே. இப்போ எந்த திசையில் எங்க இருக்காரோ, அவர் என்ன தினமும் எண்ணி துடிப்பாரோ. பாளையத்து பொண்ணு நானு சின்னையா, பழைய பந்தத்தை நான் தேடி வந்தேன் செல்லையா. என்னோட போட்டோவைத்தான் எங்கேயோ பார்த்து சுத்தி, போடாத வேஷமெல்லாம் போட்டாயே ஆசைப்பட்டு. அண்ணாந்து பார்க்க ஒரு மெழுகுவத்தி அம்மாடி நீதான் அப்ப ஏத்தி வச்சே பூங்காத்து வீசி அது அணையும் முன்னே வந்தேனே ராசா, உன்னை அணைச்சிடத்தான் மனத்தை நான் அறிஞ்சேன், என் மனசை நான் கொடுத்தேன். வீட்டை விட்டு ஓடி வந்து உன் வலையில் நான் விழுந்தேன். ஒத்தி நீ இருந்தா உன்னை விட மாட்டேன். பாளையத்து பொண்ணு நானு சின்னையா, பழைய பந்தத்தை நான் தேடி வந்தேன் செல்லையா. பாளையத்து பொண்ணு எங்க சின்னம்மா, பழைய பந்தத்தை தேடி வந்தோம் பொன்னம்மா.
குட்டி நீ பேசுகிற பேச்சு எல்லாம் சீனி கட்டி அட கண்ணு கழகா ஆளும் இருக்கீக நித்தம் கலர் கலராடை அணிவீக நல்ல பந்தலமைச்சு பாட்டு படிச்சீக குட்டி போட்டியில தான் நீங்க ஜெயிச்சீக பாளையத்து பொண்ணு நானு சின்னையா பழைய பந்தத்தை நான் தேடி வந்தேன் செல்லையா. யோ நில்லியா. ஏயா நான் வேணான்னு சொல்ல சொல்ல என்ன துரத்தி லவ் பண்ணல. இப்ப நான் மனசு மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா அப்போ என்ன பார்க்க வரல. சரி பரவாயில்ல நம்மளே நேர்ல போய் பார்க்கலான்னு வந்தா நீ பாட்டுக்கு பேசாம போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதான் ஒரு பொண்ணு கொஞ்சம் வலி வந்தா உடனே பிகு பண்ணிக்குவீங்களா? இத பாருமா, நான் உன் பின்னால சுத்தி உன்னை கலாட்டா பண்ணதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிரு. எதுக்காக மன்னிக்கணும்? நான் தான் பச்சை குடி காமிச்சிட்டேனே. அப்ப என் சூழ்நிலை வேற, இப்ப என் சூழ்நிலை வேறமா. தெரியும். இப்ப நீ என்ன சொல்ல போற? இத்தனை நாளா அப்பா அம்மாவோட சொந்த பிள்ளைங்கிற நினைப்புல தலகால் புரியாம ஊர் சுத்திட்டு இருந்தேன். இப்ப நான் ஒரு அனாதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பழைய மைனர் தனம் பந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு தந்தை கேட்ட தனையனா ஒரு பொறுப்புள்ள ஆளா மாறிட்டேன்னு சொல்ல போற. அவ்வளவுதானையா? இத பாரு, இவ்வளவு கலாட்டா பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே, ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நெருப்பு வச்சுட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன், உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்குவேன்னு சொன்னியே. அன்னைக்கு தாயா உன் மனசோட ஆள் எனக்கு புரிஞ்சது. நீ அனாதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அழுதியோ இல்லையோ, நான் அப்படி அழுதையா. அப்பதான் முடிவு பண்ண நீ தான் எனக்கு புருஷன். இல்லம்மா, எங்க இது பாருமா, என் பையன் உன் மேல ஆசைப்பட்டதுலயும் தப்பு இல்ல, அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ அவனை தேடி வந்ததுலயும் தப்பு இல்ல. எதுக்கும் கால நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அவங்க அப்ப வேற இடத்துல சம்பந்தம் பேசி முடிச்சிட்டாரு. இனிமே ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. என்ன ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல? எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி அப்பா மனசை மாத்திடுவோம். இல்ல, அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க நேருக்கு நேர் போய் மோதுங்க, எல்லாம் சரியா போயிடும். நீ வாய் மூட்டு. என்ன வாய் மூடிட்டு இருக்கிறது? விரல் சூப்பர பொண்ணே, என்னால ஜீர்ணிக்க முடியல. நீங்க கிளம்புங்க. நீங்க போல. டேய் ஐயோ அண்ணே, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உள்ள வரீங்களா? எதுவா இருந்தாலும் இங்கே பேசு. அன்னைக்கு நான் படிச்சவங்கிற திமிர்ல கோவத்துல உங்களை என்னென்னவோ பேசிட்டேன். தப்புதான். நடந்ததையெல்லாம் மறந்துட்டு பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. மறந்துட்டேன், மன்னிச்சுட்டேன். புறப்படு. உங்க கால்ல வேணாலும் விழுற. நான் பண்ணது தப்புதாங்க. இந்த பாரு, எந்திரி மேல. புறப்படுன்னு சொன்னேன்ல. ஏன் இப்படி பழுத்திக்கிறீங்க? மறந்துட்டு மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப ஏன் என்ன புறப்பட சொல்றீங்க? நான் மறந்துட்டேன்னு சொன்னது, ஏற்கனவே என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி பத்திரிகை அடிச்சம் பாரு, அதை மறந்துட்டேன்னு சொன்னேன். நான் மன்னிச்சுட்டேன்னு சொன்னது, எனக்கு தெரியாம என் பொண்டாட்டி என் மகனுடைய வக்கீல் போட்டோ எடுத்து உங்ககிட்ட காட்டி என் அவமானத்துக்கு உள்ளாக்கிட்டா. அதனால அவளை மன்னிச்சுட்டேன்னு சொன்னேன். நான் புறப்படுன்னு சொன்னது, வீடு தேடி வந்தவங்களை போன்னு சொல்றது என் பரம்பரைக்கே பழக்கம் இல்லை. அதனாலதான் புறப்படுன்னு சொன்னேன். மறுபடியும் சொல்றேன், புறப்படு. இது பாருங்க, நான் உண்மையிலேயே திரும்பி வந்திருக்கேன். உங்க பையனை மனசார விரும்புறேன். தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இத பாரு, வேறொரு பொண்ணை நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சாச்சு. நீதான் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டு இருக்க. இதுதான் உங்க முடிவா? ஆமா. கடைசியா கேக்குறேங்க. ஆமா. பாத்துறேன். நீங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்றீங்க நான் பாத்துறேன். என்னது சுடுக்குடுக்கலாம் போட்டு பேசுறாங்க? அதானே, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஏய், மரியாதை இப்ப வெளியே போறே இல்லையா? இத பாரு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். கல்யாண ஏற்பாடு தான் நடக்குமே தவிர கல்யாணம் நடக்காது. ஏன்னா தாலி கட்ட போறது நீங்க இல்ல, உங்க பையன். என்ன மீறி அவர் இன்னொரு பொண்ணுக்கு எப்படி தாலி கட்டுவாருன்னு நான் பாத்துறேன். என்ன நீ என்ன வம்புக்கு எடுத்துட்டு இருக்க? எங்க அப்பா யார சொல்றாரோ அவங்களுக்கு தான் தாலி கட்டுவேன். என்ன மச்சான், தனியா இருக்கும்போது ஒரு மாதிரியா பேசுற, இப்ப கூட்டத்தை பார்த்தோம்னா வேற மாதிரி பேசுறிய. ஐயோ வரேன் மச்சான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரியே தெரியும். அந்த பொண்ணு சொடுக்க போட்டு போயிட்டா கல்யாணத்தை நிறுத்திடுவாளா?
இதுக்கு போய் பயந்துகிட்டு எங்களுக்கு பயம் அந்த பொண்ணு நினைச்சல, உங்க பிள்ளையும் நினைச்சுதான். கரெக்ட். அந்த பொண்ணு என்னமோ மச்சா மாமான்னு சொல்லிட்டு போகுது. என்னடா ராசுகுட்டி? அப்பா நீ யார வார்த்தையே வர மாட்டேங்குது. தடுமாறாரு. இல்ல, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். அப்பா நீ பார்த்து அம்மிக்கலுக்கு தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்டுறது தயாரா இருக்கப்பா. பாருங்க, இப்ப கூட அம்மிக்கல்லுன்னு தான் சொல்றாரு. பூவாத்தா அப்படின்னு என் பொண்ணு பேரை சொல்ல மாட்டேங்குது. எக்காரணத்தை கொண்டு என் பையன் என் மானத்தை கெடுக்க மாட்டான், நம்புங்க. என்ன மச்சான் இங்கெல்லாம் போய் தவிட்டு கொட்டிக்கிட்டு? நீ எதுக்கு இங்க வந்த? இங்க வராம வேற எங்க போறதா? இத பாரு, நேத்து எங்க அப்பா ராஸ்குட்டி உன்னை நான் நம்பறேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நீங்க வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு தெரிஞ்சது எங்க அப்பா என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. ஐயோ ஐயோ, இத பாரு, இந்த வழியா ஒரே ஓட்டமா ஓடிரு. இத பாரு, உன்னை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மாட்டி விட்டாத, காப்பாத்து. யோ, இப்ப நான் போனா அவர் கண்டிப்பா என்ன பாத்துருவாரு. நான் போய் இந்த வக்கை போர்க்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவர் போனோன்னு நான் வெளியில வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் ஓடு புலி. அஜிரேயா மச்சான், அப்பா போனோன்னு கூப்பிடு. ஏண்டா ராசுகுட்டி, அப்பா ஆளுங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு கவனிக்காம நீ ஏன்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லப்பா, சில வேலைங்க எல்லாம் நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பார்க்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட் எடு. எந்த லிஸ்ட் மச்சான்? அதான் நோட்ல பேர் எழுதுனமே அது. இந்தாங்க மச்சான். ஏண்டா ராசுகுட்டி, மேவர காட்டுல உரம் போட சொன்னே போட்டாங்களா? என்னடா போட்டாங்களா? போட்டாச்சுப்பா. அப்பா வெயிலாக அப்படி நேரில் போய் உட்காந்து பேசலாமா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா நாளைக்கு மஞ்ச காட்டுல ஆளுங்களை விட்டு களை எடுக்க சொல்லு. அப்படியே நம்ம நடுக்கணத்தை என்ன பண்ற? மாட்டுக்கு தீனி வைக்கணுங்க. நான் அப்பவே வச்சாச்சு, நீ போ. அட, காலையில இருந்து மாடு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்க, காதல வேலை. டேய் டேய், நான் அப்பவே வச்சாச்சுன்னு சொல்றேன்ல, போடா. இல்ல, கையெடுங்க, நான் வச்சே தீருவேன். டேய் டேய், போடட்டும் விடேண்டா. இல்லப்பா, நான் அப்பவே போட்டேன். இங்க வாடா, நீ போ. நீ போய் பருத்தி காட்டுல வேற வேலையை பாரு. அப்பா இங்க நல்லா இருக்கு, வெயிலா இருக்கு, அங்க நல்லுக்கு போலாம் வா. என்னங்க